நெஞ்செலும்பு சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நெஞ்செலும்பு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் 1, 2 தக்காளி, மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 5 பல். இப்போ நம்ம அந்த பிளேட்டில் இருக்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துருந்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நெஞ்செலும்பை வந்து நல்லா 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஒரு 5 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இதுக்கு போடக்கூடாது, மிளகு காரம் தான் வரணும். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் வந்து தண்ணி வந்து ஒரு 6 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோவுக்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 8 விசில் விடணும், அப்போதான் நல்லா வேகும். விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்க, ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். நம்ம சூப் குடிக்கும்போது அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வெந்துச்சு. சூப் ரெடி ஆயிடுச்சு. சத்தான நெஞ்செலும்பு சூப் ரெடி.